ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த வீடியோல நான் எத பத்தி பேசலாம் அப்படின்னு இருக்கேன்னா, நேத்து தமிழ் பிக் பாஸ் சீசன் 9 ஓட ஃபினாலே நடந்திருக்கும். அது எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நான் இந்த சீசன் ஃபுல்லா பார்க்கல. பட் ரொம்ப ஒரு சில எபிசோட்ஸ் தான் பார்த்தேன். இந்த கிராண்ட் ஃபினாலே எபிசோட்ல எனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருந்த மொமெண்ட்ஸ், ரொம்ப நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தது, இது எல்லாத்தையும் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ வீடியோவ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுக்காக நீங்க போய் பிக் பாஸ் ஷோ பார்க்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு நான் உங்கள என்கரேஜ் பண்ணல. ஆனா வந்துட்டு என்னன்னு தெரியல. முன்னாடிலாம் எனக்கும் வந்துட்டு பிக் பாஸ் சுத்தமா பிடிக்காது. ஆனா இப்போ வந்து நாளாக ஆக ஒரு கைண்ட் ஆஃப் மெச்சூரிட்டியா என்னன்னு தெரியல. பிக் பாஸ நான் பார்க்கறது வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து தான் பார்க்குறேன். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறத நான் இப்ப சொல்றேன். ஃபர்ஸ்ட் அதுல எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் வந்துட்டு, அரோரா அப்படிங்கிற பொண்ணு வந்துட்டு உள்ள இருந்து வெளியில வந்தாங்க. அவங்க வெளியில வந்துட்டு அவங்க பேசும்போது, இப்ப அவங்கள நெறைய பேருக்கு தெரியும். நெறைய ஃபேம் வந்துட்டு கிரியேட் ஆயிருக்கு. ஆனா, அது எல்லாத்தையும் விட அந்த பொண்ணு சொன்னது, "நான் வந்து போலந்து போய் ஹையர் ஸ்டடீஸ் பண்ண போறேன். படிக்க போறேன் இந்த பணத்த வச்சு" அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க நடிக்க போறேன்னு சொல்றீங்க. நீங்க எத சேஸ் பண்றீங்க? சார் எனக்கு வந்து படிக்கணும் சார். ஏன்னா நான் காலேஜ் படிக்கும்போது எனக்கு மேக்ஸ் சுத்தமாக வராது, சயின்ஸ் நல்லா வரும். காலேஜ் படிக்கும்போது வீட்டில் என்ன சொன்னாங்களோ அந்த டிகிரி தான் நான் சூஸ் பண்ணேன். அப்புறம் கோவிட் வந்துச்சு. கோவிட் வந்ததுக்கப்புறம் நான் தான் என் லைஃப்பை பார்த்துக்கணுன்றப்போ ஒர்க் மட்டும் தான் என்னால் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் எனக்குள்ள நான் எப்படி இருந்தாலும் படிச்சிருவேன், மார்க் எடுத்துருவேன், சும்மா வெட்டியாக தண்டமாக இருப்பேன். ஆனால் 10 ரேங்க்குள்ள வந்துடுவேன், 80% மேலே எடுத்துருவேன். ஸோ நமக்கு அறிவு இருக்கே, ஆனால் நம்ம யூஸே பண்ண மாட்டோம். அதுக்கான சுச்சுவேஷன் அமையவே இல்லை. ப்ளஸ் இந்த லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப அன்பிரடிக்டபிள். நெக்ஸ்ட் 40 இயர்ஸ் நான் என்னால் சர்வ் ஆக முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ எனக்கு வந்து ஒரு சர்டைனான லைஃப் ஸ்டைல் தான் பிடிக்கும், நான் விருப்பப்படுவேன். எனக்கு இன்னொரு ஃபேமிலி, கிட்ஸ். ஒரு வாட்டி நான் வேலை தேடுற சுச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ அதர் தென் பீங் பிரிட்டி எனக்கு என்ன தெரியுன்றப்போ ஒரு மாதிரி எதுவுமே தெரியாது. இல்லை ரோரா, உனக்கு நீ ஸ்கூல் நல்லா படிச்ச, காலேஜ் ஒரு வருஷம் தான், அதுக்கப்புறம் கோவிட்ல போயிடுச்சு, உனக்கு என்ன ரோரா தெரியும்? அழகை தாண்டி இந்த மாடலிங்கோ இல்லை மியூசிக் வீடியோஸோ தாண்டி சோஷியல் மீடியா தாண்டி நிறைய பேருக்கு நிறைய தெரிஞ்சிருக்கு. எனக்கு எதுவுமே தெரியலன்ற ஒரு ஃபீலிங் வந்துச்சு. அப்போ சூஸ் பண்ண நெக்ஸ்ட் 40 இயர்ஸ் நான் சர்வைவ் ஆகணும்னா என்னோட ஃபேமிலி, என்னோட கிட்ஸ் நான் பார்த்துக்கணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக படிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு டிகிரியாச்சும் வச்சிருக்கணும். டிகிரி இருக்கு, ஒரு டிகிரி இருக்கு. பட் அது வச்சு பொட்டானிக்கல் சயின்ஸ். ஸோ ஒரு டிகிரி இருக்குது, பட் வேலை செய்கிற மாதிரி ஒரு டிகிரி வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் நான் காசு சேர்த்து வச்சிட்டேன். அதுக்கு அவங்க சொன்ன ரீசனுமே வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்கிட்ட நானே கேட்டுக்கும்போது, "மாடலிங் தவிர உனக்கு வேற என்ன தெரியும்? வேற என்ன ஸ்கில் இருக்கு?" அப்படின்னு பார்த்தா எனக்கு ஒண்ணுமே இல்ல. எனக்கு வந்துட்டு படிக்கிற டேலண்ட் இருக்கு. பட் நான் அத சரியா யூஸ் பண்றதில்ல. அதனால வந்துட்டு நான் படிக்க போறேன். அதுதான் வந்துட்டு எனக்கு ஒரு சர்டைனான லைஃப் ஸ்டைல குடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது, ரொம்பவே வந்துட்டு ஒரு அட்மைரிங்கான விஷயமா இருந்தது. சும்மா டிவிக்காக, மீடியாக்காக, சினிமால சான்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணு வேற என்னனாலும் சொல்லியிருக்கலாம். ஆனா படிப்போட இம்பார்ட்டன்ஸ உணர்ந்து, இந்த பணத்த வச்சு நான் படிக்க போறேன். அப்பதான் என்னால லைஃப்ல இன்னும் கொஞ்சம் மேல போக முடியும் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு ஒவ்வொரு கண்டஸ்டன்ட் கிட்டயும் கேட்டிருந்தாங்க. மத்தவங்க கிட்ட இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுலயுமே வந்துட்டு அந்த அரோரா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த விஷயத்த வந்துட்டு நான் இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது யாருமே நல்லவங்க, கெட்டவங்க அப்படின்னு ஜட்ஜ் பண்ணிற முடியாது. ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி தான் அவங்க நடந்துப்பாங்க. அவங்கள நம்ம மன்னிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கான செகண்ட் சான்ஸ குடுக்கல அப்படின்னா, தான் வந்துட்டு ரொம்ப மோசம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த விஷயத்த ஆக்சுவலி 2, 3 இடத்துல வந்துட்டு இந்த எபிசோட்ல இன்சிஸ்ட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இடையில வந்துட்டு சும்மா என்கேஜ் பண்றதுக்காக இந்த பட்டிமன்றம் மாதிரி மாகாபா ஆனந்த், ராஜு அவங்கலாம் வந்துட்டு உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அதுல வந்துட்டு ராஜு சொல்வாரு, நல்லவங்க அப்படிங்கிறது யாருமே கிடையாது. அது ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. இங்கேருந்து பார்க்கும்போது நாங்க உங்களுக்கு ரைட்டா இருக்கிற மாரி தெரிவோம். பட் வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு டிவில அந்த சைடு இருக்கவங்க ரைட்டா இருக்க மாரி தெரியும். ஸோ அது காமெடியா சொல்லியிருந்தாலும், அதுக்குள்ள வந்துட்டு ரொம்ப ஆழமான கருத்து இருக்கு. எப்பவுமே ஒருத்தங்க நல்லவங்க, கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது. அந்த சிச்சுவேஷன்ல ஒவ்வொருத்தரும் எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்க தன்ன நல்லவங்களாவோ, இல்ல கெட்டவங்களாவோ காமிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்கள்கிட்ட வந்துட்டு இவங்க ஆடியன்ஸ்லாம் நெறைய கேள்வி கேட்கும்போது, அவர் ரொம்ப சூப்பரா பதில் சொல்லியிருப்பாரு. அதுவுமே ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. அதாவது ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டும் கேம்லேருந்து எவிக்ட் ஆயி வீட்டுக்கு போகும்போது, நீங்க அத பத்தி பேடா ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்பாரு. அதுக்கு இவரு சொல்வாரு, சின்ன வயசுல வந்துட்டு என் பையன் சைக்கிள் ஓட்ட கத்துக்கும்போது, ஒவ்வொரு டைம் கீழ விழும்போதும், அதுக்காக நான் உட்காந்து கவலைப்பட்டுட்டு இருக்க மாட்டேன். எழுந்து ஓட்டு அப்படின்னு சொல்லுவேன். அதிலேயே அவன் நெறைய கத்துப்பான். அந்த மாதிரி இந்த பிக் பாஸ் ஷோவோட நெறைய பேருக்கு லைஃப் முடியறது கிடையாது. அங்க தான் அவங்களோட லைஃபே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இத வந்துட்டு ஒவ்வொரு டைமும் நான் ஹோஸ்ட் பண்றேன் அப்படிங்கிறதுனால நான் பெர்சனலா எடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, என்னோட எனர்ஜி, டைம் எல்லாமே வேஸ்ட் ஆகும். அந்த மாதிரி எத பத்தியாவது நான் கவலைப்பட்டுக்கிட்டு யார் மேலயாவது பெர்சனலா அக்கறை எடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னா, அது அவங்களோட முன்னேற்றத்தையும் தடுக்க ஆரம்பிக்கும். என்னையும் வந்துட்டு காயப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது ரொம்ப நல்லாருக்கும். இன்னொன்னு கேட்பாங்க அவர்கிட்ட. இந்த மாதிரி நீங்க ஹோஸ்ட் பண்றத வச்சு நெறைய பேர் உங்க மேல நெகட்டிவ் கமெண்ட்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நெறைய விஷயங்கள் நெகட்டிவா சொல்லுவாங்க. நீங்க இவங்களுக்கு சாதகமா பேசுறீங்க, அவங்களுக்கு சாதகமா பேசுறீங்க, அப்படின்லாம் பேசுவாங்க அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொல்வாரு, ஸ்டார்ட்டிங்ல வந்துட்டு எனக்குமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஆனா எனக்கு போக இது வேலை சார். சார் அவங்க அந்த வேலையை பார்க்கணும் சார். அவர்கள் அந்த வேலையை பார்க்கணும் சார். இப்போ சார் ஒரு 2 முன்னாடி பஸ் இருக்கு சார்.
ஒரு பஸ்ஸில் நீங்கள் ஏறி போறீங்கன்னு வச்சுக்கோங்க சார். அந்த பஸ்ஸில் எந்த ஊர் போதும் அந்த ஊர் போய் சேருவீங்க சார். நான் வேலை செய்கிறேன், நான் உழைக்கிறேன், நான் படிக்கிறேன், நான் அது முன்னேற்ற ஊருக்கு போய் சேருவேன் சார். வெறும் உட்காந்து ஒரு இடத்துல ஒரு விமர்சனம் பண்ணுறாங்க சார். அவங்க எந்த ஊர் போகணுமோ அந்த ஊர் தான் சார் போவாங்க சார். அது காலம் வந்து அவங்க காட்டுது சார். மற்றபடி நம்ம வேலை செஞ்சு போயிட்டே இருக்கலாம் சார். சார் நான் கண்டஸ்டண்டாக ஃபீல் பண்ணது நீங்கள் எல்லாரும் ஈக்குவலாக தான் பேசுவீங்க சார். இதே திவாகர் பண்ணாலும் சரி, அண்ணாவே வந்து ஒரு ஃப்ரெண்டுனே அவர் எயிட்டான தான் நீங்கள் சொன்னீங்க சார். ஸோ அதுலேயுமே ஃப்ரெண்டுன்னு சொல்லி சப்போர்ட் பண்ணாலும் நிறைய தவறுகள் வந்து யாரும் சொல்றது அவங்களோட வேலை. பட் ஹோஸ்ட் பண்றது என்னோட வேலை. என் வேலையை நான் கரெக்ட்டா செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாரு. இது வந்துட்டு ஆக்சுவலி இந்த ஷோக்காக மட்டும் கிடையாது. நம்ம லைஃப்‌க்கான ஒரு சூப்பரான விஷயம் தான். இப்ப நம்மள அடுத்தவங்க வந்துட்டு அப்படி விமர்சிக்கிறாங்க, இப்படி விமர்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே பின்தங்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்ம முன்னாடி போய் நிறைய விஷயங்கள் செய்யாமயே விட்டுருவோம். காலம் மட்டும் போய்க்கிட்டே இருக்கும். ஆனா நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் நம்ம மைண்ட்ல மட்டும் தான் இருக்கும். ஆனா ரியாலிட்டில அத செஞ்சிருக்கவே மாட்டோம். ஸோ மத்தவங்களோட விமர்சனத்துக்காக பயந்துகிட்டு எப்பவுமே ஒரு விஷயத்த செய்யாம இருக்கக்கூடாது. அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. அவர் ரொம்ப சூப்பரா சொல்லியிருப்பாரு. நான் வந்துட்டு எதையும் காதுல போட்டுக்காம என் வேலைய நான் செஞ்சுக்கிட்டே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ நான் முன்னாடி லைஃப்ல போய்க்கிட்டே இருக்கேன். அந்த மாதிரி பேசுறவங்க அங்கேயே இருந்து பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரி தான் உங்களையும் வந்துட்டு யாராவது ஒருத்தர் ரொம்ப வந்து கீழ தள்ளணும் அப்படின்னு நெனச்சாலோ, இல்ல நீங்க யாரையாவது பார்த்து இன்ஃபீரியரா ஃபீல் பண்ணீங்க அப்படின்னாலோ, அது இன்னையோட ஸ்டாப் பண்ணிருங்க. அந்த இன்ஃபீரியாரிட்டிக்கு இடமே கிடையாது. ஏன்னா, உங்கள யாராவது வந்துட்டு ரொம்ப அவமானப்படுத்தணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க அப்படின்னா, இல்ல இன்ஃபீரியரா ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படின்னு நெனைக்கிறாங்கன்னா, அது அவங்களோட இன்செக்யூரிட்டி தான் காமிக்குது. நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல அவங்கள விட ஒரு படி மேல இருக்கீங்க. அத அவங்களால ஏத்துக்க முடியல. ஸோ உங்ககிட்ட என்ன குறை வந்துட்டு சின்னதா இருக்கோ, அத பெருசு பண்ணி காமிச்சா நீங்க ரொம்ப டவுன் ஆயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க அத பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாரி விஷயங்களுக்கு இனிமே உங்க காதுகளுக்குள்ளயும், மூளைக்குள்ளயும் இடமே குடுக்காதீங்க. ஆக்சுவலி இந்த பிக் பாஸ் அப்படிங்கிறது மத்த டிவி ஷோஸ், சீரியல்ஸ விடவே வந்து இது நெறைய பேருக்கு ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்மா இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் சீசன்ல பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே இந்த சினிமால இருக்க செலிபிரிட்டீஸ் மட்டும் தான் கம்பேக் குடுக்கறதுக்காக உள்ள வந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப இந்த 9 சீசன்ல நடந்த அளவுக்கு, இப்ப லாஸ்ட்டா இந்த சீசன்ல நெறைய சோஷியல் மீடியால வந்துட்டு மக்கள ரீச் பண்ணவங்களுக்குமே அந்த பிளாட்ஃபார்ம்ல இடம் இருக்கு அப்படின்னு காமிச்சிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் தான். அடுத்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, இந்த உலகத்துக்கு அவங்களோட திறமைய காமிக்கிறதுக்கு இது ஒரு மேடையா அமைஞ்சிருக்கு. சரியா அத யூஸ் பண்ணிக்க தெரிஞ்சவங்க கண்டிப்பா அத யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அடுத்து வந்துட்டு இந்த பிக் பாஸ் வாய்ப்பு யாருக்கு வேணாலும் கிடைக்கும். இவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அடுத்து உள்ள போறவங்க கண்டிப்பா அவேர்னஸோட விளையாண்டாங்க அப்படின்னாலே வந்துட்டு மக்கள் வந்து அவங்கள கொண்டாடுவாங்க. நல்லவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃபேக்காவும் இருக்க தேவையில்ல. நல்லா கேம் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்கள கஷ்டப்படுத்தவும் தேவையில்ல. நம்மள சுத்தி என்ன நடக்குது அப்படின்னு கவனிச்சுக்கிட்டு அவேர்னஸோட ப்ராப்பரா விளையாண்டாவே வந்துட்டு, அவங்க கேம் வந்துட்டு நகர்ந்துக்கிட்டே போயிட்டுருக்கும். இது வந்துட்டு ஆக்சுவலி பிக் பாஸ் ஷோக்கு மட்டும் கிடையாது. நம்ம லைஃப்லயும் அப்படிதான். ரொம்ப நல்லவனா இருக்கணும், யாருக்கும் வந்துட்டு பொல்லாப்பு ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப லைஃப்ல பின்தங்கியும் இருக்காதீங்க. உங்க முன்னாடி ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா, அது முன்னாடி வந்து கேளுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தப்புன்னு பட்டுச்சுன்னா, சின்ன சின்ன விஷயங்களா இருந்தா கூட அத கேட்க செய்யுங்க. அதே நேரம் நீங்க வந்துட்டு லைஃப்ல மேல போணும் அப்படிங்கிறதுக்காக யாரையும் புடிச்சு கீழ தள்ளி விடாதீங்க. மத்தவங்க உங்கள தள்ளி விடுறதுக்கும் நீங்க இடம் குடுக்காதீங்க. எனக்கு என்னமோ இந்த ஷோ வந்துட்டு நம்ம லைஃபோட ரொம்ப கனெக்ட்டா இருக்கிற மாரி தோணுது. அதனால தான் நான் இத பத்தி பேசிட்டு இருக்கேன். என்னதான் இது ஒரு என்டர்டெயின்மென்ட் ஷோவா இருந்தாலும், இத யோசிச்சு பாருங்களேன். இத எப்படி கிரியேட் பண்ணாங்கன்னு நெனச்சா எனக்கு இப்பவுமே ஆச்சரியமா இருக்கு. அதாவது ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் மக்கள வந்துட்டு சூஸ் பண்ணி, அவங்க எல்லாரையும் வெளி உலகத்தையே பார்க்காம ஒரு வீட்டுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சு, அவங்களுக்கு தேவையான எல்லா பேசிக் நீட்ஸையும் குடுத்துடுறாங்க. அந்த இடத்துல அவங்க 100 நாள் சர்வைவ் பண்றதுக்கு, அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுறது அவங்களோட பிசிக்கல் என்ட்யூரன்ஸும், மென்டல் ஸ்ட்ரென்த்தும் தான். அத வந்துட்டு யாரு கடைசி வரைக்கும் கீப் அப் பண்றாங்களோ, அவங்க அந்த ட்ராஃபிய வின் பண்றாங்க. நம்ம நெனைக்கிறோம் நெறைய இடத்துல வந்துட்டு அவங்க நடிக்கிறாங்க, ஸ்கிரிப்டட் அப்படின்னு சொல்லிட்டுலாம். என்னதான் அது ஸ்கிரிப்டடா இருந்தாலுமே, ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, ஒரு கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, எல்லாராலயும் நடிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. அவங்க எல்லாருமே அவ்ளோ சூப்பரா வந்துட்டு 24/7 நடிச்சுட்டே இருக்கவங்களா இருந்தா, அவங்கலாம் சினிமால வந்துட்டு இந்நேரம் பயங்கரமா சான்ஸ் கிடைச்சு எங்கேயோ போயிருப்பாங்க. ஸோ இது என்னதான் ஸ்கிரிப்டடா இருந்தாலுமே, மக்களோட சில ஒரிஜினல் ஃபேஸஸும் வந்துட்டு வெளில வருது. அதுல வந்துட்டு தன்னோட உண்மையான முகத்த மறைக்காம யார் அப்படியே விளையாடுறாங்களோ, அவங்கள வந்துட்டு நமக்கு ரொம்ப பிடிச்சிருது. அதுக்குள்ள போறவங்கள பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அவங்களுக்கு தேவையான லைஃப் ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே அவங்களே கத்துக்குறாங்க. சமைச்சு சாப்பிடுறது, தான் இடத்த கிளீனா வச்சுக்கிறது, தன்ன தானே டேக் கேர் பண்ணிக்கிறது. ஏன்னா, இப்ப இருக்கிற நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, முக்கியமா யங்ஸ்டர்ஸ்க்கு தன்ன தானே எப்படி டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த மாதிரி பேசிக்கான எல்லா விஷயங்களையும் வந்துட்டு அனலைஸ் பண்றதுக்கு, அது ஒரு சூப்பரான இடமா இருக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்காக எந்நேரமும் வந்துட்டு பிக் பாஸ் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு இல்ல. இதுலருந்து நமக்குன்னு சில டேக் அவே பாயிண்ட்ஸ் இருக்கும்ல, அத மட்டும் தான் நான் இங்க சொல்லிட்டு இருக்கேன். எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் வியூவும் இருக்கும். ஒரு நெகட்டிவ் வியூவும் இருக்கும். நமக்கு மெச்சூரிட்டி வர வர எல்லா விஷயங்கள்லயும் இருக்கிற பாசிட்டிவ் வியூ மட்டும் நம்ம கண்ணுக்கு பெருசா தெரியுதுன்னு நெனைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த விஜய் சேதுபதி நடிகர் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு
அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எப்போ அந்த கூட்டத்துல உட்கார்ந்திருந்தாலுமே கரெக்ட்டா அவங்கள பாயிண்ட் பண்ணி, அவங்க கிட்ட நார்மலா இயல்பா பேசுறாரு. அந்த விஷயம் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நெறைய பேர்கிட்ட இந்த நல்ல குணம் இருக்கு. ஆனா நம்ம கவனிக்க மறந்துடுறோம். எவ்ளோ உயரத்துக்கு போனாலுமே வந்து அவங்களோட ரூட்ஸ வந்துட்டு மறக்காம இருக்காங்க. மக்கள வந்துட்டு ஒரே அளவுல சமமா மதிக்கிறாங்க அவங்க. அந்த நல்ல குணத்த வந்துட்டு நம்ம பாராட்டலாம். அடுத்து வந்துட்டு அந்த சுபி அப்படிங்கிற பொண்ணு வந்துட்டு சொல்வாங்க, "நீங்க வந்து என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷன். எனக்கு வந்துட்டு ஏதாச்சும் இத ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்வீங்க?" அப்படின்ட்டு கேட்பாங்க. அதுக்கு அவரு சொல்வாரு, "நீங்க எந்த விஷயத்துல வந்துட்டு பெரிய ஆளாகணும்னு நெனைக்கிறீங்களோ, நீங்க எந்த விஷயத்துல வேல பார்க்குறீங்களோ, அந்த வேலைய நல்லா புரிஞ்சுகிட்டு பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க அதுல மேல வந்துருவீங்க" அப்படின்னு சொல்வாரு. இத நம்ம டீப்பா யோசிச்சு பார்த்தோம்னா, கண்டிப்பா உண்மதான். மேலோட்டமா வந்துட்டு வேலை செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு தலையெழுத்தையும் செஞ்சுட்டு இருந்தோம்னா, நம்மளால எந்த வேலையிலயுமே வந்துட்டு முழு கவனம் செலுத்த முடியாது. நமக்கு இன்ட்ரெஸ்ட்டும் போயிடும். ஆனா எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம புடிச்சு அத ஆழமா புரிஞ்சுகிட்டு, நம்ம அந்த வேலை செய்யறது மூலமா மத்தவங்களுக்கு என்ன பயன் கிடைக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுகிட்டு நம்ம பண்ணோம்னாவே, கண்டிப்பா அத நம்மளால சிறப்பா செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுவும் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு இவங்க ரெட் கார்ட் குடுத்து அனுப்புன அந்த பாருக், அம்ருதன் அப்படிங்கிற 2 கண்டஸ்டன்ட்டையுமே வந்துட்டு உள்ள கூப்ட்டுருப்பாங்க. அது ரொம்ப சூப்பரான விஷயம். அவங்களுக்கு வந்துட்டு ஒரு செகண்ட் சான்ஸ் குடுக்குற மாதிரி. மக்களுமே வந்துட்டு அவங்களுக்கு நல்ல வரவேற்பு குடுத்தாங்க. முக்கியமா அவங்க விஜே, பாரு வந்துட்டு உள்ள வரும்போது, அவங்க பண்ண ரொம்ப ஒரு அட்ராக்டிவான விஷயம், அவங்க சாண்ட்ரா கிட்ட சாரி கேட்டது. சாரி நான் முதல்ல வந்து கேட்கணும். வெரி சாரி நடந்தது எல்லாத்துக்குமே. அந்த ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு முந்தின வீக்ல அந்த வேணும்னு சொல்லி அழுதுட்டு கட்டி பிடிச்சது பாரு. ஆனா அவ வீட்டை விட்டு வெளியில போகும்போது தனியா கேட்டு முன்னாடி நின்னது அந்த ஏவியில பார்த்து நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். நான் போய் எனக்கு ரொம்ப வருத்தது. கமருதன் மேலேயும் பாரு மேலேயும் ரொம்ப வருத்தம். என்னன்னா ஆரம்பம்னு சொல்லிட்டே இருப்பேன், நல்லா விளையாடுறீங்க, கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் கண்ட்ரோல் தான் நல்லா இருந்திருக்குமே. எத்தனை முறை சொல்லிப்பேன் சொல்லுங்க யோசிச்சு. பல முறை சொன்னா ஆனா வந்துட்டு எல்லாராலயுமே வந்து அப்படி ஓப்பனா வந்துட்டு மத்தவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு எப்பவுமே ஒரு ஈகோ தடுக்கும். பட் அதையும் விட்டுட்டு வந்து கேட்கறது உண்மையிலேயே பெரிய விஷயம். ஸோ வந்துட்டு எப்பவுமே வந்து இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க அப்படின்னு நம்ம யாரையுமே ஜட்ஜ் பண்ணிற முடியாது. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது அவங்க நல்லவங்க தான். ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் நம்ம என்ன பண்றோம், நம்ம பண்றது வந்துட்டு மத்தவங்கள எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த உலகம் வந்துட்டு இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க அப்படிங்கிற முத்திரை குத்துது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு கெட்டது பண்ணாம நம்ம வேலைய நம்ம கரெக்ட்டா செஞ்சோம் அப்படின்னாவே, நமக்கு திருப்பி எந்த கெட்டதும் வராம இருக்கும். லாஸ்ட்டா வந்துட்டு இவங்க சபரியும், திவ்யாவும் வந்துட்டு ஃபினாலேல வந்து அந்த ஸ்டேஜ் மேல நிக்கும்போது, என்னன்னு தெரியல நமக்கே வந்துட்டு அவ்ளோ ஹேப்பியா இருந்தது. ஏன்னா, அவங்க 2 பேருமே வந்து அவ்ளோ ஹானஸ்ட்டா விளையாண்டாங்க. ஸோ ஏதோ நம்மளே வந்துட்டு ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பா அது குடுத்துச்சு. லைஃப்ல அவ்ளோ ஸ்ட்ரகிள் பண்ணவங்களுக்கும் வந்துட்டு இந்த ஸ்டேஜ் ஒரு கம்பேக் குடுக்குது. அது உண்மையிலேயே ஒரு சூப்பரான விஷயம் தான். ஸோ லைஃப்ல நெறைய உடைஞ்சு போனவங்க, யாராவது நமக்கு கை கொடுத்து தூக்கி விட மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கவங்களுக்கு, இது ஒரு வாய்ப்பு குடுக்குறது உண்மையிலேயே ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. என்னதான் அவங்க டிஆர்பிக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணாலுமே, இவ்ளோ பெரிய ஒரு ஸ்டேஜ உருவாக்கி, அது மூலமா இப்படி திறமை உண்டு. ஆனா அவங்க மக்கள் கிட்ட போய் சேர முடியாம தவிச்சுட்டு இருக்கவங்களுக்கு, கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, அதுவும் உலகம் ஃபுல்லா இருக்க மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது சாதாரண விஷயம் கிடையாது. அத வந்துட்டு நம்ம உண்மையிலேயே பாராட்டலாம். அதுக்கப்புறம் அவங்களே வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. அதாவது நல்லவங்க, கெட்டவங்க அப்படிங்கிறத தாண்டி, நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் எல்லா எமோஷன்ஸுமே இருக்கும். அதுல எந்த எமோஷன நம்ம அதிகமா டாமினேட் பண்ண விடுறோம் அப்படிங்கிறது தான் நமக்கான ரிசல்ட்ஸ குடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் வந்துட்டு ஒரு வகையில உண்மதான். கடைசியா நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த பிக் பாஸ் மாதிரியான வாய்ப்புகள் எல்லாருக்குமே கிடைக்காது. ஆனா உங்க வாழ்க்கையிலயும் உங்களுக்கு சின்ன சின்ன வாய்ப்புகள் வந்துட்டு உங்க லைஃப்ல பெருசா ஒரு மாற்றத்த கொண்டு வரதுக்காக கிடைச்சிருக்கலாம். ஆனா அந்த மாதிரி கிடைக்கிற வாய்ப்ப தயவு செஞ்சு தட்டி கழிக்காதீங்க. எந்த வாய்ப்பு, எந்த கதவ திறந்தா அந்த சைடு என்ன காத்துட்டு இருக்குன்னு யாராலயும் சொல்ல முடியாது. ஸோ அத நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா வந்துட்டு உங்களோட முயற்சிக்கான வெற்றி ரொம்ப சீக்கிரமே கிடைக்கும். அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது உங்கள நீங்களே மறந்துடாதீங்க. உங்களோட லட்சியம் என்ன அப்படிங்கிறத மறந்துட்டு மத்த விஷயங்கள்ல மூழ்கிடாதீங்க. என்ன நடந்தாலும் சரி, சுத்தி யார் என்ன சொன்னாலும் சரி, எதையும் காதுல போட்டுக்காம, உங்களுக்கு நீங்களே உண்மையா இருங்க. அந்த உண்மையே வந்துட்டு உங்கள கடைசி வரைக்கும் கூட்டிட்டு போகும். ஸோ நீங்களும் வந்துட்டு இந்த பிக் பாஸ் ஷோல இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில பாசிட்டிவான விஷயங்கள நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சீசன்ல இருந்து நீங்க வந்துட்டு புரிஞ்சுகிட்ட அந்த டேக் அவே பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோல உங்கள பார்க்குறேன். தேங்க் யூ.